ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த விமன் இன் ஒயிட் பை வில்கி காலின்ஸ். இந்த நாவலோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். வால்டர் ஹார்ட்ரைட், இவங்க தான் இந்த பிளாட்டோட நரேட்டர் அண்ட் இவங்க வந்து ஒரு ட்ராயிங் டீச்சர். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து லாரா ஃபேர்லி, இவங்க வந்து மிஸ்டர் ஃபிலிப் ஃபேர்லி அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேர்லிக்கு பிறந்த பொண்ணு. மரியன் ஹால்கோம், இவங்களுமே டாட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் ஃபேர்லி. இந்த லாரா ஃபேர்லி அண்ட் மரியன் ஹால்கோம் வந்து ஸ்டெப் சிஸ்டர்ஸ், ஒரே அம்மா பட் அப்பா வேறு. நெக்ஸ்ட் கேரக்டர் சர் பெர்சிவல் கிளைட், இவர் வந்து பிளாக் வாட்டர் பார்க்கோட ஓனர் அண்ட் லாரா ஃபேர்லியோட ஃபியான்சி. கவுண்ட் ஃபாஸ்கோ, இவங்க வந்து ஒரு இட்டாலியன் ஸ்பை. நெக்ஸ்ட் வந்து மேடம் ஃபாஸ்கோ, இவங்க கவுண்ட் ஃபாஸ்கோவோட ஒய்ஃப். அடுத்தது மிஸ்டர் ஃபேர்லி. மிஸ்டர் ஃபேர்லி வந்து அங்கிள் ஆஃப் லாரா அண்ட் லாராவையும் மரியன் ஹால்கோம்பையும் இவங்க தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இப்போது, பிகாஸ் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டதுனால. அண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் ஆன் கேத்ரிக், இவங்க தான் நம்மளுக்கு ஸ்டோரியில் வரக்கூடிய அந்த விமன் இன் ஒயிட். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் பெஸ்கா, இவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் வால்டர் ஹார்ட்ரைட். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் கில்மோர், இவங்க வந்து லாயர் ஆஃப் லாரா ஃபேர்லி. அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் கேத்ரிக், இவங்க யார் அப்படின்னா ஆன் கேத்ரிக்கோட அம்மா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஸ்டோரிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். பட் கொஞ்சம் மைனர் கேரக்டர்ஸ் இன் பிட்வீன் வர்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சம்மரிக்குள்ளே போயிடலாம். த விமன் இன் ஒயிட் அப்படிங்கிற இந்த நாவல் மிஸ்ட்ரி நாவலுக்கு கீழே வரும். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா 1850s இங்கிலாண்ட். ஸோ இந்த பிளாட் ஸ்டார்ட் ஆகும்போது வால்டர் ஹார்ட்ரைட் நம்மளோட நரேட்டர் வந்து லண்டனில் அவரோட வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் வந்து ஆட்டம் மந்தை எஸ்கேப் பண்ணுறதுக்காக அவர் வேறு எங்கேயாச்சும் அவரோட வீட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து ப்ரொஃபஸர் பெஸ்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாப் பார்த்துருக்காரு. ஸோ அந்த ஜாபை பற்றி அவர் வால்டர் ஹார்ட்ரைட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹார்ட்ரைட்டுக்கு வந்து அந்த ஜாப் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது என்ன ஜாப் அப்படின்னா, லிமரிச் ஹவுஸில் இருக்கிற 2 யங் லேடிஸ்க்கு ஆர்ட் டீச்சராக போகிறது தான் அந்த ஜாப். ஸோ எப்படியோ அவருக்கு வந்து வீட்டிலேருந்து தப்பிக்கணும், மீன்ஸ் வீட்டில் அந்த ஆட்டம் டைமில் இருக்கக்கூடாது, எப்படியாச்சும் அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு கம்பல்ஷனில் அந்த ஜாபை வந்து அக்செப்ட் பண்ணி அங்கே கிளம்புறாரு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு லிமரிச் ஹவுஸ்க்கு போகிற வழியில் ஒரு விமனை பார்க்குறாரு. அந்த விமன் வந்து ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி கன்சோல் பண்ணுறதுனே தெரியலை இவருக்கு. அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவங்களோட பிஹேவியருமே ரொம்ப ஹரிபரியாக எங்கேயோ தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு பிஹேவியர் அவங்கள பார்க்கும்போது இருக்குது. அந்த விமன் வந்து ஹார்ட்ரைட் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு கேப் புக் பண்ணி அவங்கள சென்ட் பண்ணுறாரு. சென்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு கேபில் வந்து 2 மென் அவசரமாக வராங்க. வந்து அந்த கேப்லேருந்து எட்டி பார்த்து, இங்கே எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க, நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட விமனை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் நான் அவங்கள வந்து கேப் புக் பண்ணி அனுப்பி வச்சேன் அப்படின்னோடனே அவங்க வந்து ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த விமன் இன் ஒயிட் வந்து ஒரு மென்டல் அசைலம்லேருந்து தப்பிச்சு போன ஒரு விமன். இந்த விஷயத்தை கேட்ட உடனேயுமே ஹார்ட்ரைட்க்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்புறமா அதை பற்றியே யோசிச்சுட்டு ஒரு வழியாக லிமரிச் ஹவுஸுக்கு வந்து போய் சேர்ந்துருவார். அந்த லிமரிச் ஹவுஸோட ஓனர் யார் அப்படின்னா ஃபெட்ரிக் ஃபேர்லி. அதுதான் நம்ம மிஸ்டர் ஃபேர்லி, அங்கிள் ஆஃப் லாரா அண்ட் நம்ம மரியன் ஹால்கோம் இருக்காங்கல்ல. இப்போதைக்கு அந்த லிமரிச் ஹவுஸ் அவரோட பொறுப்பில் தான் இருக்குது. அந்த லிமரிச் ஹவுஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கம்பர்லாண்டில். ஸோ அங்கே ரீச் ஆனோடனேயுமே அவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த 2 யங் லேடிஸ்க்கும் வந்து கிளாஸ் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் ஆகுறாரு. டைம் போக போக லாரா அண்ட் ஹார்ட்ரைட்டுக்கு வந்து லவ் வருது. ஸோ ஆல்ரெடி லாரா வந்து சர் பெர்சிவல் கிளைடோட ஃபியான்சி. 2 பேருக்கும் ஆல்ரெடி இவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது.
ஸோ அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக ஹார்ட்ரைட்டோட மனசில் வந்து உறுத்திக்கிட்டு இருந்தா அந்த விமன் அண்ட் ஒயிட் பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மரியன் கிட்ட ரிவீல் பண்ணுறாரு. ஸோ மரியன் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த விமன் அண்ட் ஒயிட் யாருன்னு எனக்கு தெரியும், நான் எங்கள் அம்மாவோட டைரியில் படிச்சிருக்கேன், எங்கள் அம்மாவோட ஸ்டூடெண்ட்டாக அவங்க இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவான ஒரு கிட்டு, துருன்னு எப்போவுமே இருப்பாங்க, நான் எங்கள் அம்மாவோட டைரியில் அவங்கள பற்றி எழுதினதெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த விமன் அண்ட் ஒயிட் வந்து ஆன் கேத்ரிக் தான் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறாங்க. லாராவோட ஃபியான்சே வந்து ஊருக்கு வர்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ ஹார்ட்ரைட் வந்து இதுக்கப்புறமா அவனால் அங்கே இருக்க முடியலை, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாமல் சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கான். பட் அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அனானிமஸ் லெட்டர் வந்து லாராக்கு கிடைக்குது. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சர் பெர்சிவல் கிளைடை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணாதீங்க, பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து டேஞ்சர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங். ஸோ இந்த லெட்டர் வந்தனால ஹார்ட்ரைட் வந்து கிளம்பாமல் லாராவும் ஹார்ட்ரைட்டும் வில்லேஜ் பீப்புள் கிட்ட இந்த லெட்டர் பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. அனானிமஸ் லெட்டர் இல்லையா, ஸோ யார் போட்டாங்கன்னு தெரியாது, ஸோ நீங்கள் தான் போட்டிங்களா, எதனால் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு, யார் அதை போட்டால் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. பட் அங்கே வந்து யார் அந்த லெட்டர் வச்சா, எதனால் அந்த லெட்டர் வந்துச்சு, எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அவங்க என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து யாரை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஃபேர்லியோட கிரேவ் பக்கத்தில் அந்த விமன் அண்ட் ஒயிட் நிற்கிறத வந்து ஹார்ட்ரைட் பார்க்குறாரு. எப்படியாச்சும் ஆன் கேத்ரிக் கிட்ட பேசணும், மேபி இவங்க தான் அந்த லெட்டரை வச்சுருப்பாங்க, எதுக்காக மிஸ்ஸஸ் ஃபேர்லியோட கிரேவ் பக்கத்தில் நிற்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம இவங்ககிட்ட பேசி ஆகணுங்கிற மாதிரி சர்ச் யார்டில் வந்து ஒளிஞ்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க அந்த கிரேவ்லேருந்து கிளம்பும்போது எப்படியோ 2 பேரும் மீட் பண்ணி பேசிடுறாங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது சர் பெர்சிவல் கிளைடை பற்றி அவரோட டாக்கில் அவர் மென்ஷன் பண்ணோன்னே அவங்க ரொம்ப கோவமாக அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அவர் காம் டவுன் பண்ண பார்க்குறாரு, பட் அவரால் அவங்கள வந்து காம் பண்ண முடியலை, ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. ஸோ அவர் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ பெர்சிவல் கிளைட் வந்து சீக்கிரமாக வரப்போகிறான் அப்படின்னு ஆல்ரெடி தெரியும், பட் அந்த லெட்டர் வந்தனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அவர் நினச்ச மாதிரியே லண்டனுக்கு வந்து கிளம்பிடுறாரு. பெர்சிவல் கிளைட் வந்ததுக்கப்புறம் வெட்டிங்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. பட் லாராக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பிகாஸ் அவங்களோட மனசு ஃபுல்லாக யார் இருக்கா அப்படின்னா ஹார்ட்ரைட் தான். ஸோ ஃபுல்லாகவே அந்த என்கேஜ்மெண்ட் அண்ட் அந்த வெட்டிங் செரிமனியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்காங்க. அண்ட் வந்து மரியனுக்குமே சர் பெர்சிவல் கிளைடை வந்து அவ்வளோவா பிடிக்கலை. அண்ட் லாராவோடைய செல்ல நாய் வந்து பெர்சிவலை எப்போ பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். அண்ட் அவனோட பிஹேவியருமே அவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. அவனோட ஆட்டிடியூட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. அண்ட் லாரா வந்து இப்போ என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா, பெர்சிவல் கிட்ட அவங்களோட லவ் வித் ஹார்ட்ரைட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. பட் பெர்சிவல் வந்து அதை கன்சிடரே பண்ணல. இப்போ தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உண்மையை சொன்னனால கண்டிப்பாக நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுக்கப்புறமா சரி வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போகுது. அவங்க ஊரில் உள்ள ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, மேரேஜ்க்கு ஒரு செட்டில்மெண்ட் போடுவாங்க. அந்த செட்டில்மெண்ட் படி லாரா வந்து ஒரு வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த நம்ம பெர்சிவல் கிளைடுக்கு 20,000 பவுண்ட்ஸும் அவங்களோட ஹவுஸும் போய் சேரும். அண்ட் இவரோட ஆண்ட் மேடம் ஃபாஸ்கோக்கு 10,000 பவுண்ட்ஸ் வந்து போய் சேரும். ஸோ இந்த செட்டில்மெண்ட்லாம் போட்டாச்சு. இப்போ மேரேஜ் முடிஞ்சாச்சு. ஹனிமூனுக்கு இவங்க யூரோப்புக்கு போகிறாங்க. ஹனிமூன் போயிட்டு இவங்க ரிட்டர்ன் ஆகிற டைமில் வந்து பிளாக் வாட்டர்ஸ் ஹவுஸில் வந்து இப்போ யார் இருக்கா அப்படின்னா, மரியன் வந்து லாராவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ அங்கே யாரெல்லாம் இருக்கான்னா, சர் பெர்சிவல் கிளைட், லாரா இருக்காங்க, மரியன் இருக்காங்க, அவங்களோட ஆண்ட் மேடம் ஃபாஸ்கோ அண்ட் கவுண்ட் ஃபாஸ்கோ, இவ்வளோ பேரும் அந்த ஹவுஸில் இப்போ இருக்காங்க. அண்ட் மேடம் ஃபாஸ்கோவோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து லாராவை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி, லாராவை வந்து எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவளை வந்து ரொம்ப வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ மரியனுமே இதை வந்து நோட் பண்ணுறாங்க. சர் பெர்சிவல் கிளைடோட பிஹேவியருமே ஹனிமூன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. அண்ட் எதுக்கு எடுத்தாலுமே இவருமே லாராவை திட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ இதை பற்றி லாராவும் மரியனும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அங்கே நடக்கிறது எதுவுமே பிடிக்கலை. அண்ட் சம்திங் ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்ருக்காங்க.
திடீர்னு ஒரு நாள் சர் பெர்சிவல் கிளேடு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு லாரா கிட்ட நீட்டிட்டு எதுவுமே சொல்லாமல் இல்லை சைன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் லாரா வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னு தெரியாமல் நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு அவங்கள வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அண்ட் வந்து இப்போது லாரா வந்து போட் ஹவுஸ்க்கு நடந்து போகிறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா போட் ஹவுஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கும்போது ஆன் கேத்ரிக்கை வந்து அங்கே மீட் பண்ணுறாங்க. ஆன் கேத்ரிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்சிவல் பற்றி எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து இதே இடத்துல இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஏற்கனவே இந்த விமன் இன் ஒயிட் ஆன் கேத்ரிக்கை வந்து தேடிட்டுருக்காங்க சர் பெர்சிவல் கிளைடோட ஆட்கள். ஸோ இப்போ அந்த போட் ஹவுஸில் வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் பெர்சிவல் கிளைடுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா லாராவை வந்து அடைச்சி போட்டுடுறாங்க, எங்கேயுமே வெளியே போக முடியாமல். நெக்ஸ்ட் டே சொன்ன மாதிரியே ஆன் கேத்ரிக் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பெர்சிவல் கிளைடோட ஆட்கள் வந்து ஆன் கேத்ரிக்குமே பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மரியம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இப்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மிஸ்டர் ஃபேர்லிக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, யாருக்குமே தெரியாமல். பட் அந்த லெட்டர் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே அந்த லெட்டரை வந்து மேடம் ஃபாஸ்கோ வந்து கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. அந்த லெட்டர் வெளியே போக முடியாமல் அந்த லெட்டரை வந்து எடுத்துட்டாங்க. மேடம் ஃபாஸ்கோவும் சர் பெர்சிவல் கிளேடும் வந்து லாராவை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து நம்மளோட மரியன் வந்து ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு வேண்டி என்னெல்லாம் இவங்க ப்ரிகாஷன்ஸ் பண்ணணுமோ 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ரெடியாக இருந்தாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரேஜோடு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, மரியனை வந்து லண்டனுக்கு அனுப்பிட்டு இவளை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இன்டென்ஷன் மரியன் அண்ட் லாராக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரியன் வந்து லாராவாகவும் லாரா வந்து மரியனாகவும் மாறிடுவாங்க. ஸோ இப்போ லண்டனுக்கு யார் போனா அப்படின்னா லாரா தான் லண்டனுக்கு போகிறாங்க. லண்டனுக்கு போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, லாரா வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா மரியன் வந்து எப்படியோ சர் பெர்சிவல் கிளைட் கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அவங்களோட ஊருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு அசைலமில் ஆன் கேத்ரிக் இருக்கிறத சொன்னாங்கல்ல, அந்த அசைலமில் வந்து போயிட்டு ஆன் கேத்ரிக்கை பார்க்குறாங்க. ஸோ ஆன் கேத்ரிக்கை பார்க்கும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, அசைலமில் இருக்கிறது வந்து லாரா அப்படின்னு மரியனுக்கு தெரிய வருது. ஸோ மரியன் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாச்சும் அந்த அசைலம்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான்லாம் போட்டு அவங்கள அசைலம்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் 2 பேருமே இப்போ வந்து லிமரிட்ஜ்க்கு போகிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அங்கே உயிரோடு இருக்கிற கேரக்டர் வந்து ஆன் கேத்ரிக்கும் மரியனும். லாரா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் வந்துட்டு ஆன் கேத்ரிக் தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக தான் லாரா வந்து அசைலமுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் மாறாட்டம் ரொம்பவே நடந்து எல்லாரையுமே குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் ரைட் வந்து ஆன் கேத்ரிக்கை புதைச்ச இடத்துல நின்று அழுதுட்ருப்பார். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அது அவரோட லாராவோட டெட் பிளேஸ். ஸோ அங்கே நின்றுட்டு இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். மரியன் லாராவை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஹார்ட் ரைட் வந்து இந்த மூன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஹார்ட் ரைட் கிட்டேயும் உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ எதனால் இந்த மாதிரி அவங்க சைன் போட சொன்னாங்க, எதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக மரியனும் வால்டரும் வந்து லண்டனுக்கு போகிறாங்க. அங்கே போய் மிஸ்ஸஸ் கேத்ரிக்கை மீட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த சர் பெர்சிவல் கிளைடை பற்றி உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் வந்து மிஸ்ஸஸ் கேத்ரிக் தான். ஸோ மிஸ்ஸஸ் கேத்ரிக் வந்து இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. ஸோ பெர்சிவல் வந்து ஒரு இல்லிஜிட்டிமேட் சன், அவங்க அப்பா அம்மா வந்து உண்மையிலே மேரீட் கிடையாது, அவன் வந்து ஒரு பேரனட்டே கிடையாது. அதாவது அவன் இப்போ இருக்கிற பொசிஷன் இருக்கு இல்லையா, அது உண்மையாகவே அவனோட பொசிஷன் கிடையாது. அந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு வேண்டி அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா சர்ச்சில் வந்து ஒரு ப்ரூஃப் அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான். அந்த ப்ரூஃப் வந்து வெலின்ஹாமில் இருக்கிற சர்ச்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, வெலின்ஹாமில் இருக்கிற அந்த டூப்ளிகேட்டை ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஸோ அங்கே இவன் சர் பெர்சிவல் கிளைட் வந்து எப்படியோ இவங்க வரதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காப்பியை வந்து எரிச்சிடணும், ஸோ அந்த தடயத்தை அழிச்சிடணுங்கிற மாதிரி அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும்னு சர்ச்சில் அந்த ஃபைலை அழிக்கிறதுக்கு தீ வைப்பான். பட் அந்த தீயிலே மாட்டி இவன் வந்து இறந்துருவான். அதுக்கப்புறமா தான் மிஸ்ஸஸ் கேத்ரிக் வந்து இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஆன் கேத்ரிக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே பெர்சிவல் கிளைடை பற்றி தெரியாது.
பட் அவள் என்னோட பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குங்கிற பயத்தில் தான் அவளை வந்து மென்டல் அசைலமில் அடைச்சி வச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா இவங்க எங்கே போகிறாங்கன்னா கவுண்ட் ஃபாஸ்கோவை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த டிஸ்கைஸ் ஆகி போனாங்கல்ல ஃபஸ்ட்டு மரியன் அண்ட் லாரா. ஸோ மாறி போனது லாரா அப்படிங்கிறது வந்து கவுண்ட் ஃபாஸ்கோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவனை வந்து மிரட்டி அவங்ககிட்டேருந்து வாக்குமூலம் வாங்குவாங்க. ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறது வந்து லாரா தான் அப்படிங்கிற மாதிரி அவளோட ஐடென்டிட்டியை திரும்பி பெறறதுக்கு அவன்கிட்டேருந்து ப்ரூஃப் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து கவுண்ட் ஃபாஸ்கோவும் இறந்துருவார். அவர் முன்னொரு காலத்தில் பண்ண தப்புக்காக யாரோ ஒருத்தங்க வந்து அவனை வந்து கொன்னுடுவாங்க. ஸ்டோரி எண்ட் ஆகும்போது லாராவும் ஹார்ட்ரைட்டும் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சன் பிறந்திருப்பான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே வந்து அந்த சன் தான் ஹேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் வந்து இந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஸ்டோரியோட இன்பிட்வீனில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ எதனால் பர்சிவல் கிளைட் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான், ஸோ அந்த டிஸ்கைஸ் பண்ணுறது, அந்த விமன் அண்ட் ஒயிட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து அந்த மிஸ்ட்ரி. எண்டில் வந்து மரியன் அண்ட் ஹார்ட்ரைட் வந்து அதை பிரமாதமாக சால்வ் பண்ணி எல்லாமே நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த விமன் அண்ட் ஒயிட்டோட சம்மரி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.